ஹாய், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கோட வீடியோ ஹார்வெஸ்ட்டு தாங்க. பாருங்கள், தோட்டத்திலே போயிட்டு எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. கத்திரிக்காய் இருக்குது, 4 கத்திரிக்காய் இருக்குது, பறிச்சிக்கலாம். வீட்டுக்கு தேவையானது வரைக்கும் போகும். ஸோ தோட்டத்தில் போய் அறுக்கும் போது அந்த ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குங்களே, செமங்க. நீங்கள் ஒரு சின்ன செடி வீட்டில் வச்சு அதுலேருந்து ஒரு கட்டிங்ஸ், அதில் வந்து ஒரு தேவையான ஐட்டம்ஸ் எடுக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குமோ அப்பா. அதுக்கு ஸோ ரோஸுங்க, இந்த ரோஸோட மனம் அடிச்சிக்க முடியாதுங்க. எவ்வளோ விலை கொடுத்து சென்ட் வாங்கினாலும் அதோட அடிச்சிக்கவே முடியாதுங்க. நெக்ஸ்ட் கனகாமரங்க. கனகாமரத்துலேயே 2 விதமான கனகாமரம் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஒரு விதம். இது என்னங்கன்னா, இது சீக்கிரமாக வாடி போகாது. ஸோ இன்னொரு ரகம், இது வந்து வித்தின் ½ டே வாடி போயிடுங்க. நீங்கள் கனகாமரம் பொறுத்த வரைக்கும் ஒரு செடியை பாதுகாத்துட்டு அதுலேருந்தே விதை வீந்து மறுபடியும் செடி வரும், மறுபடியும் அதவே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டபுள் பீன் சொல்லுவாங்க, இல்லை பட்டர் பீன் சொல்லுவாங்க. இது கொஞ்சம் முத்தி இருக்குது. நம்ம பலாவ் அது மாதிரி செய்கிறதுக்கு, இல்லை பொரியல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் அறுத்துக்கலாங்க. நிறைய பூ வச்சுருக்கு, நிறைய காய் வச்சுருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் முத்துறதுக்கு. ஸோ நமக்கு தேவையானதை மட்டும் பறிச்சிக்கிட்டு வந்துடலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் பறிச்சிக்கிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், டிசம்பரில் பூக்க வேண்டிய பூ இப்போவும் பூத்துட்ருக்கு, மார்ச்லேயும் பூத்துட்ருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகான ஒரு கலர் பாருங்கள். இதவும் பறிச்சிக்கிட்டு ஸோ இது வந்து காக்கடா மல்லி சொல்லுவாங்க. இது டெய்லி பூத்துட்டே இருக்குங்க. ஒரு பூ இல்லைனாலும் ஒரு பூ பூத்துட்டே இருக்கும். வருஷம் முழுவதும் பூ கிடச்சிட்டே இருக்கும் இந்த செடியில். இது ஒன்று வாங்கி வைங்க, வீட்டில் நல்லா வருங்க. பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எது ஆர்வம், வீட்டில் செடி வச்சா எப்படி வரும், என்ன வரும். ஏன்னா வருங்காலத்தில் ஹார்வெஸ்டிங் பற்றி எதுவுமே தெரியாமல் பசங்களுக்கு ஒரு என்ன சொல்லுவேன், அக்ரிகல்ச்சர் பற்றி ஒன்றுமே தெரியாமல் போயிடும். நம்ம சின்ன சின்னதாக வீட்டில் வளர்ப்போம், ஹார்வெஸ்ட் பண்ணுவோம், நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் வச்சு என்ன செய்கிறேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.